தசகம் 17 துருவ சரித்திரம். குழந்தைங்களுக்கு கதைன்னு சொன்னால் 3 கதையை கண்டிப்பாக சொல்லியிருப்போம். துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம், கஜேந்திர மோட்சம். இப்போ நம்ம இதில் துருவ சரித்திரத்தை பார்க்குறோம். முதல் ஸ்லோகம். உத்தானபாதருபதேர் மனுநந்த நஷ்ய. மனு அப்படின்னா ஸ்வயம்பு மனு, நந்தன மகன், ஸ்வயம்பு மனுவின் மகனாகிய உத்தானபாதன் என்கின்ற ருபதே. ருப அப்படின்னா மனுஷன், தே பதேன தலைவன். உத்தானபாதன் என்கின்ற ராஜா ஆட்சி செய்து வந்தார். ஜாயா பபுவ சுருச்சிர். சுருச்சி என்ற பெயருடைய ஜாயான மனைவியை நிதராம பீஷ்டா. மனைவியை பெற்று அந்த மனைவி மேலே மிகவும் பிரியமுடையவனாக இருந்தான். அந்யா சுனீதி ரிதி. அந்யா மற்றொரு மனைவி, சுனீதி. பர்துர நாத்ருதாசா, அவருடைய பிரியம் கிடைக்கப் பெறாதவளாக. ரணாத்ருதா, அதாவது கணவன் இவளை விரும்பாதவனாக இருந்தாள். துவாமேவ நித்யமகதி சரணம் கதாபுத். நித்யமகதி, அவள் எப்படி இருந்தாள் என்றால், துவாமி உன்னை மட்டுமே குருவாயூரப்பா, சரணம் கதாபுத் உன்னையே நினைத்து கொண்டிருந்தாள், உன்னை மட்டுமே சரணடைந்து கொண்டிருந்தாள். இதன் கருத்து என்னன்னா, ஸ்வயம்பு மனுவின் மகன் உத்தானபாதன் ராஜாவாக ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு சுருச்சி என்ற மனைவி ரொம்ப பிடித்தமானவள். மற்றொரு மனைவி சுனீதி, அவளை வெறுத்து வந்தான். அதனால் சுனீதி வேறு கதியில்லாமல் குருவாயூரப்பா உன்னையே தஞ்சமடைந்திருந்தாள். ஸ்லோகம் 2. அங்கே பித்துஸ். பித்துஸ்ன தந்தை, அங்கேன்ன மடியில், தந்தையினுடைய மடியில் சுருச்சி புத்திரக, சுருச்சியின் புத்திரன் உத்தமம் தம். உத்தமன் என்ற பெயருடைய சுருச்சியின் புத்திரன் தந்தையின் மடியில் அமர்வதை திருஷ்வா பார்த்த துருவனானவன் கில சுனீதி சுதோதிரோச்சன். சுனீதியின் சுதோ மகனாகிய அந்த துருவன் பார்த்து அதிரோஷன், தானும் அவ்வாறு உட்கார விரும்ப, ஆல்ஷிச்சிபே கில சிஷுன். ஆல்ஷிச்சிபே மிகுந்த கோப வார்த்தைகளால் திட்டினாள். கில சிஷுன் யாரை? துருவன் என்ற குழந்தையை. சுதராம் சுருச்சியா, உத்தானபாதனின் மற்றொரு மனைவி சுருச்சி என்பவள். ஏன் அவள் அப்படி திட்டினாள் என்றால், கலு பவத் விமுகை. கலு நிச்சயமாக, பவத் விமுகை அந்த சுருச்சியானவள் உன்னிடம் பக்தி உடையவள் இல்லை. குருவாயூரப்பா அவ்வாறு உன்னிடம் பக்தி இல்லாமல் இருப்பவர்கள் ரசூயா பொறாமையை துஷ்யந்தியஜா விடவே முடியாது. இதன் கருத்து என்னென்ன, தன் தந்தை மடியிலே சுருச்சி மகன் உத்தமன் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து சுனீதி மகன் துருவன் ஏறி அமர விரும்பினான். மாற்றால் தாயாகிய சுருச்சி அவனை பலவாறு திட்டினாள். குருவாயூரப்பா உன்னிடம் அன்பு இல்லாவிட்டால் பொறாமையை விட முடியாதே, அந்த பொறாமையால் இப்படி நடந்து கொண்டாள். 3வது ஸ்லோகம். துவன்மோகிதே. குருவாயூரப்பா உன்னுடைய மாயினால் பிதரி தந்தையான அந்த உத்தானபாதன் பஷ்யதி தாரவஷ்யே நடந்தவற்றை அவன் பார்த்து கொண்டே இருந்தான். பஷ்யதி பார்த்து கொண்டே இருந்தான். தாரவஷ்யே சுருச்சி என்ற மனைவி பிடியில் மயங்கி இருந்ததால் துருவனை அவள் திட்டிய பொழுது எதுவும் சொல்லாமல் பார்த்து கொண்டே இருந்தான். தூரம் துருக்தி நிகத சகதோ நிஜாம்பம். அவ்வாறு கடும் சொற்களால் நிகத்த மனம் புண்பட்ட துருவன் சகதோ நிஜாம்பம் தன் தாயாகிய சுனீதியிடம் நடந்ததை சொல்கின்றான். சாபி ஸ்வகர்ம கதி சந்தரணாய பும்சம்.
ச அபி அந்த தாயும் ஸ்வகர்ம கதி பூர்வ புண்ணியம் மனிதர்களுடைய கர்மாவினால் ஏற்படக்கூடிய விஷயங்களை விளைவுகளை சந்தரனாய கடந்துதான் செல்ல வேண்டும் என்றாள். பத்பாதமேவ சரணம், அந்த குருவாயூரப்பனாகிய உன்னுடைய பாதம் மட்டுமே சரணடையப்படுவது என்று சிஷவே சசம்ச சுனீதி தன் குழந்தையாகிய துருவனிடம் சொன்னாள். இதன் கருத்து என்னென்ன? குருவாயூரப்பா, உன்னுடைய மாயையினால் மயங்கிய உத்தானபாதன் சுருச்சி துருவனை கண்டித்த பொழுதும் பார்த்து கொண்டே இருந்தான். அவளுடைய கடும் சொற்களை தாய் சுனீதியிடம் சொல்ல, எல்லாம் உன்னுடைய கர்மாதான் காரணம், குருவாயூரப்பனின் திருவடிகளை பற்றிக்கொள் என கூறினாள். 4வது ஸ்லோகம். ஆகர்ணிய சோபி. சோபி அந்த துருவனானவன் ஆகர்ணிய காதுகளால் தாய் சொன்ன விஷயத்தை கேட்டு பவத் அர்ச்சன பகவானே உன்னை அர்ச்சிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று நிச்சிதாத்மா மனதை உறுதிப்படுத்தி கொண்டான். மானி நிரேத்திய நகராத். மானி தன்மானம் மிகுந்தவனான துருவன் அதன்பின் நிரேத்திய நகராத் நகரத்தை விட்டு நிகரத்தின வெளியே கிளம்பினான். கீழ 5 வருஷக 5 வயதாகிய குழந்தையாகிய துருவன் சந்திருஷ்ட நாரத அவன் சந்திருஷ்ட பார்த்தான். யாரை? நாரதரை பார்த்தான். அந்த நாரதர் நிவேதித துருவனுக்கு உபதேசித்தார். எதை? மந்திர மார்க்கக, அதாவது துவாதசாட்சரி என்கின்ற 12 எழுத்து மந்திரத்தையும், உன்னை எப்படி தியானம் செய்ய வேண்டும், உன்னுடைய உருவம் முதலிய எல்லா மார்க்கத்தையும் அந்த குழந்தைக்கு உபதேசித்தார். ஃபாம் மாரராத தபசா, அப்பொழுது உன்னை ஆராதிப்பதற்காக மதுகான நாந்தே மதுகானன வனத்திற்கு சென்றான். அதுதான் பின்னால் சத்ருக்கனன் அங்கிருந்த லவணாசுரனை அழித்து மதுரா என்ற சேத்திரத்தை சத்ருக்னன் நிர்மாணம் செய்தான். அதே மதுராவிலே கண்ணபிரான் அவதரித்தார் என்பது பின் வரலாறு. ஆக கண்ணன் அவதரிக்கப் போகின்ற மதுராவனத்திலே முன்பு மதுவனம் என்ற காடாக இருக்கு. அங்கே துருவன் தவம் புரிகிறான். கருத்து என்னன்னா, தாயின் சொல்லை கேட்டு உன்னை பூஜிப்பதிலே நாட்டம் உறுதி கொண்டு பெயருக்கு ஏற்றபடி துருவன் என்பது உறுதியாக என்று பொருள். தன்மானத்தோடு நகரை விட்டு வெளியேறினான். அந்த 5 வயது சிறுவன் போகும் பொழுது வழியில் நாரதரை பார்க்கின்றான். பச்சிலம் குழந்தை தவம் செய்கின்றேன் என போகின்றான். எப்படி செய்ய முடியும்? நாரதர் வந்தார். அவரே மந்திரத்தை உபதேசித்தார். மந்திரத்தை பெற்று மதுவனத்திலே குருவாயூரப்பா உன்னை தவத்தால் ஆராதித்தான். அதாவது இந்த 5 வயது குழந்தையிடமிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நாராயணனிடம் நம்பிக்கை வைத்து அதுவரை என்ன தெரியுமோ, இப்போ நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சுட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம செய்யணுன்றது இல்லை. எது தெரிகின்றதோ அதை வைத்து கொண்டு பகவானே அதை நடத்தி வச்சுடுவான். நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னா அவன் நடத்தி கொடுத்துடுவான். நீச்சல் கற்றுக்கிட்டு தான் தண்ணீரில் இறங்கணும்னா வாழ்க்கை முழுவதும் தண்ணியில் இறங்க முடியாது என்று நாம் அந்த குழந்தையிடமிருந்து தெரிந்து கொள்வோம். ஸ்லோகம் 5. தாதே விஷண்ண ஹிருதயே. தாதேன தந்தையாகிய உத்தானபாதன் விஷண்ண வருத்தம் அடைந்தான். எதற்குன்னா 5 வயது குழந்தையான துருவன் நகரத்தை விட்டு வெளியேறியதை அறிந்து. நகரீம் கதேன, அப்பொழுது துருவனுக்கு உபதேசித்துவிட்டு ஸ்ரீநாரதேன ஸ்ரீநாரதர் நகரத்திற்கு வந்தார். பரிசான்வித
இவ்வாறு துருவனுக்கு உபதேசித்த விஷயங்களை கூறியதை கேட்டு சித்தவிருத்தம் அந்த மனம் கலங்கிய உத்தானபாதன் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தான். பாலஸ்வதர்பிதமனா, அந்த 5 வயது பாலகனான துருவன் உன்னிடம் மனதை அர்ப்பணித்து கிரமவர்த்தி தேன, கிரமப்படி, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தவத்தில் ஈடுபடுபவர், ஒன்றுமே இல்லாமல், அதாவது நிர்ஜலமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வு. ஆனால் அந்த நிலை உடனே வராது. பாகவதத்தில் இந்த துருவனுடைய இந்த தவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. முதல் மாதம் 3 நாட்களுக்கு ஒரு முறை மரத்திலிருந்து தானாக விழக்கூடிய பழத்தை மட்டும் சாப்பிட்டான். 2வது மாதம் 6 நாட்களுக்கு ஒரு முறை இலை தழைகளை மட்டும் சாப்பிட்டான். 3வது மாதம் 9 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீரை மட்டும் பருகினான். 4வது மாதம் 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றை மட்டும் சுவாசித்தான். 5வது மாதம் எதுவுமே சாப்பிடாமல் கல் எப்படி உறைந்து நிற்குமோ அதுபோல் துருவன் அவனுடைய பெயருக்கு தகுந்தது போல் உறுதியாக நின்றான். அதுதான் கிரமவர்த்தி தேன. பட்டத்ரி கடைசியில் எதுவும் உண்ணாமல் தவம் செய்தான் அப்படின்ட்டு கிரமவர்த்தி தேன, வரிசை கிரமப்படி எந்த கிரமப்படி செய்ய வேண்டுமோ நாரதர் சொல்லித்தந்த கிரமப்படி அப்படி நின்யே கடோர தபசா, உன்னை ஆராதித்தான். எப்படி? கிலபஞ்ச மாசான், 5 மாதங்கள் தவம் செய்தான். இதன் கருத்து என்னென்ன? தந்தை உத்தானபாதன் வருந்தி இருக்கும் பொழுது நாரதர் நல்ல வார்த்தைகளை சொன்னதாலே ஆறுதல் அடைந்தான். இங்கே துருவன் உன்னிடம் மனதை அர்ப்பணித்து உன் திருமேனியை தியானித்து உன் மந்திரத்தை ஜபித்து படிப்படியாக தவம் வளர்ந்து கடும் தவம் 5 மாதம் புரிந்தான் என பட்டத்ரி தெரிவிக்கின்றார். ஸ்லோகம் 6. தாவத், அப்பொழுது தபோபல, துருவனின் அந்த தவபலத்தினால் நிருஸ்வசித்தே திகந்தே, எல்லா திசைகளிலும் சுவாசிக்கவே, தேவார்த்திதஸ், அந்த தேவர்களுக்கு சுவாசிக்கவே மூச்சுவிட முடியவில்லை. துவமுதயத் கருணாத்ர, கருணை பொங்கும் மனமுடைய உன்னை துருவன் தவம் செய்வதால் எங்களால் சுவாசிக்க முடியவில்லை என பிரார்த்தனை செய்தார்கள். துவத்ரோப சித்திரரச, ஞானானந்த உருவமாகிய உன்னுடைய உருவத்தை நிலீனமதி, மனதில் வைத்து தியானித்து கொண்டு ஈடுபட்டு கொண்டிருந்த துருவனுக்கு புரஸ்தாத், எதிரிலே ஆவீர் பபுவித, நீ துருவன் முன் தோன்றினாய். விபோ, எங்கும் நிறைந்திருப்பவனே, எங்கும் நிறைந்திருந்தாலும் கருடாதிரூடக, கருடன் மேல் ஏறி துருவனுக்கு தரிசனம் கொடுத்தாய். இந்த நாராயணியத்தில் 3வது கருட சேவை. கருத்து என்னென்ன? துருவனின் தபோபலத்தாலே தேவர்கள் எல்லாம் துன்புற்று உன்னை பிரார்த்தித்தார்கள். நீ கருணையோடு தன் வடிவத்தையே உன்னுடைய வடிவத்திலே ஈடுபட்டு மனம் படைத்த துருவனுக்கு முன்னே தோன்றி கருட வாகனத்தில் காட்சி தந்தாய். இந்த நாராயணியத்தில் முதல் கருட சேவை கர்தம பிரஜாபதிக்கு, 2வது கருட சேவை தட்ச பிரஜாபதிக்கு, 3வது கருட சேவை இங்கே துருவனுக்கு காட்சி கொடுக்கிறார். 7வது ஸ்லோகம். கருட வாகனத்தில் பகவான் காட்சியளித்தார். துருவன் ஒரு நிமிடம் யாரோ நம் கண்முன் இருக்கின்றார்களே என்று கண்களை திறந்து பார்க்க கருட வாகனத்திலே பகவான் இருக்கின்றான். ஆனால் அவன் உடனே கண்ணை மூடிக்கொண்டான். ஏனென்றால் நாரதர் பகவானை பற்றி துருவனுக்கு சொல்லும் பொழுது நின்ற திருக்கோலத்தில் தாமரையில் பாதத்தை பதித்து நின்ற கோலத்திலே தான் உபதேசித்தார். அதுபோல் இல்லாததால் கருடன் மேல் அமர்ந்த கோலத்தில் இருக்கின்றார். அதனால் கண்ணை மூடிக்கொண்டார்.
சரி என்று பகவான் கீழே இறங்கி நின்ற கோலத்தில் நிற்கிறார். ஆனால் துருவன் கண்ணை திறக்க வேண்டுமே, என்ன செய்யலாம் என்று பார்த்த பொழுது துருவன் மனதில் நிறுத்தி தன்னை தியானித்து கொண்டிருக்கின்றானே, அந்த திருவுருவை மறைத்து விட்டால் கண்ணை திறந்து விடுவான் என்று நாராயணன் அப்படி செய்கிறார். உடனே அடடா, நம் மனதிலே இருந்த பகவான் காணமே, கண்ணை திறந்து பார்க்க மனதில் கண்ட பகவானை நேரில் கண்டு பேரானந்தம் அடைந்தான். இந்த 7வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். தர்ஷன, உன்னுடைய தரிசனத்தாலே ரமதபார, மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தரங்கி தம் மகிழ்ச்சி அலைகள் வீசிக்கொண்டிருந்தன. திருப்யாம், கண்களால் நிமக்னமிவ, உன்னுடைய அந்த தரிசனத்தை கண்டு ரூபரசாயனேதே, உன்னுடைய அந்த உருவ அழகை கண்களால் பருகி அவன் கண்கள் மூழ்கிவிட்டன. துஷ்டூஷமான, அப்பொழுது உன்னை துதி செய்ய விரும்பினான். ஆனால் எப்படி துதி செய்வது என தெரியவில்லை. நீ என்ன செய்தாய் என்றால், மவக்கம்ய, அவன் அருகில் சென்று கபோல தேசி, அந்த சின்ன குழந்தையினுடைய பட்டுக்கன்னத்திலே சம்ஸ்பிருஷ்டவானசி, உன்னுடைய சங்கினால் தரேன, நீ தொட்டாய். எப்படி? ததாதரேன, தத் ஆதரேன, மிகுந்த ஆதரவோடு அன்போடு அவனுடைய ததாதரேன கன்னத்தை சங்கினால் தொட்டாய். எல்லா உபதேசத்தையும் பெற்றான். 8வது ஸ்லோகம். தாவத், அப்பொழுது விபோத விமலம், விபோதன ஞானம், விமலம்ன தூய்மையான ஞானத்தை பெற்று பிரணவந்த மீனம், அவன் உன்னை வணங்கி துதித்தான். ஆபாஷ தாஸ்த்வம், அப்பொழுது நீ அவனிடம் சொல்லி அவகம்ய ததீய பாவம், அவனுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு, அதாவது விஷ்ணு புராணத்தில் இந்த துருவ சரித்திரத்தில் துருவன் தன்னுடைய முன் ஜென்மத்திலே ஏழை அந்தணனாகவும் அவனுடைய நண்பன் ராஜகுமாரனாகவும் இருக்கின்றான். ஆக இந்த ராஜ வாழ்க்கையே நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்பட்டான் என ஏங்கினான். அதை போக்கவே இந்த ஜென்மத்தில் பிறக்க வைத்திருக்கிறார். இந்த ஜென்மத்தில் இப்போ துருவன் பகவானைத்தான் விரும்பினாலும் அவன் ஆசையை நிறைவேற்றலாம் என எல்லாம் அறிந்த நீ அவனுக்கு வரமளித்தாய். அவக்கன்ய ததீய பாவம், அவனுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு ராஜ்யம் சிரம், ராஜ்யத்தை நீண்ட காலம் 36,000 ஆண்டுகள் சமணபூய ஆழ்வாய், பஜஸ்வபூயக, அதற்கு பின்னால் சர்வோஸ்தரம், எல்லாவற்றையும் விட உயர்ந்த பதவியாகிய துருவபதம், துருவபதத்தை அடைவாய். பின் வினிவிருத்திஹீனம், அந்த துருவபதத்திலிருந்து மீண்டும் பூமிக்கு வருவேன் என்று நினைக்காதே, திரும்பி வர தேவையில்லாத வைகுண்டத்தை நீ அடைவாய். கருத்து என்னென்ன, உன் சங்கின் ஸ்பர்சத்தாலே தூய ஞானத்தை பெற்று உன்னை துதித்த துருவனிடம் அவன் மனக்கருத்தை அறிந்து முதல்ல ராஜ்யத்தை ஆட்சி செய், பின் துருவ பதவியை அடைவாய், பிறகு மோட்சத்தை அடைவாய் என துருவனுக்கு ஆசிகள் வழங்குகின்றான். ஸ்லோகம் 9. இத்யூஷிச்சி துவயிகதே, இவ்வாறு சொல்லிவிட்டு துவயிகதே, நீ புறப்பட்டு வைகுண்டம் சென்று விட்டாய். ருபனந்த நோசவ், அந்த ராஜாவான உத்தானபாதனுடைய மகனான இளவரசன் துருவன் ஆனந்திதா கிலஜனோ நகரி முபேதக, அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் கொண்டாடினார்கள். நகரி, நகரத்திலே, முபேதக, மீண்டும் அடைந்தான். ரேமே சிரம், அவன் நீண்ட காலம் சந்தோஷமாக அரண்மனையில் இருந்து உன்னுடைய பவதனுக்கிரக அனுக்கிரகத்தினால் பூர்ண காமக, அவன் விருப்பம் அனைத்தையும் பெற்றான். தாதே கதேச்ச, அவனுடைய தந்தை சென்று விட்டார். எங்கே? வனத்திற்கு சென்று விட்டார்.
ஆத்ருத ராஜ்யபாரக. தந்தை காட்டிற்கு சென்ற பின் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டான். கருத்து என்னென்ன? குருவாயூரப்பா, இவ்வாறு நீ சொல்லிவிட்டு சென்ற பின் இளவரசனான துருவன் நாட்டிற்கு உள்ளே நுழைந்தான். மக்கள் கொண்டாடினர். உன் அருளால் ஆசையெல்லாம் நிறைவேறி தந்தை வனம் சென்ற பின் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றான். ஸ்லோகம் 10. எச்சேன தேவ நிகதி. தேவனே எச்சர்களால் கொல்லப்பட்டார். யாரு? புனருத்தமேஸ்மின். உத்தமன் என்ற பெயருடைய துருவனுடைய சகோதரன். எச்சைஷ யுத்த நிரதோ. இதனால் துருவன் எச்சர்களுடன் கடுமையாக போரிட்டான். அப்பொழுது விரதோ மனுத்யா. ஸ்வயம்புமனு துருவனின் தாத்தா போரிட வேண்டாம் என சொல்ல அவர் வார்த்தைகளை கேட்டு அவன் விரதோ யுத்தத்தை கைவிட்டான். சாந்தியா சாந்தமாக தாத்தாவின் பேச்சை கேட்டு பிரசன்ன ஹிருதயாத். இந்த போரை கைவிட்ட சாந்தரூபியான உன்னை பார்த்து சந்தோஷ மனத்தோடு தன தாது பேதாத். செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் உனக்கு என்ன வேண்டும் என கேட்க, சுதுடாம் திடமான பக்தி தான் வேண்டும் என கேட்டாய். துவத் பக்திமேவ அவ்ருணோன் மகாத்மா. எனக்கு திடமான பக்தி மட்டுமே போதும் என்று சொன்னான். சிறந்த ஆத்மாவாகிய துருவன் சொல்லிவிட்டான். இதன் கருத்து என்னென்ன? உத்தமன் எச்சர்களாலே கொல்லப்பட்ட பொழுது எச்சர்களை எதிர்த்து துருவன் போர் புரிந்தான். ஸ்வயம்பு மனு சொன்னதாலே சாந்தமடைந்தான். அதை பார்த்த குபேரன் துருவனிடம் வரம் தருகிறேன் என்று கூற, நாராயணனிடம் பக்தி நிலைத்திருந்தால் போதும், அதை தன் வரமாக கேட்டான் துருவன். ஸ்லோகம் 11. அந்தே பவத் புருஷநீத விமான யாதோ. அந்தே இறுதியில், இறுதி காலத்தில், பவத் புருஷநீத துருவனுக்கு அந்த விஷ்ணு தூதர்கள் விமான யாதோ விமானத்தோடு வந்தார்கள். இவனை அழைத்து கொண்டு சென்றார்கள். இவர்களுக்கு முன்பாக சுநீதியானவள் போனாள். மாத்ராசமம் தாயாகிய சுநீதியும் முன்னால் போனாள். அதாவது பக்தியில் ஈடுபட செய்பவர்களுக்கு பலன் உண்டு, அதிகமாக பலன் இருக்குது. பக்தியை தடுப்பவர்களுக்கு அதிக பாபமும் உண்டு. இங்கே தாயாகிய சுநீதி முன்னால் போகின்றார். துருவபதத்தை முதிதோயம் அடைந்து இப்பொழுதும் ஆஸ்தே ஆனந்தமாக துருவன் அங்கு இருக்கின்றான். ஏவம் ஸ்வபிருத்யஜன. இப்படி உன்னுடைய தொண்டர்கள் அனைவரும் பாலனலோல தீஸ்வம் காப்பதிலே மிகுந்த ஆர்வம் கொண்டவனாகி இருக்கின்றாய் குருவாயூரப்பா. வாதாலயாதிப. குருவாயூரின் அதிபதியாகிய குருவாயூரப்பனே, நிருந்தி மமாம யௌகாத். என்னுடைய வியாதி கூட்டங்களை நீக்க வேண்டும். அதாவது கருத்து என்னன்னா, இப்படி இறுதி காலத்திலே உன் தொண்டர்கள் விமானத்திலே அவனை அழைத்து செல்ல தாயோடு கூட துருவ பதவியை அடைந்து அங்கே இன்னும் சந்தோஷமாக துருவ பதவியில் விளங்குகின்றான் துருவன். பக்தர்களை காப்பதிலே மனம் கொண்ட குருவாயூரப்பா, என் நோய்களை தீர்த்து வைக்க வேண்டும் என நிறைவு செய்கின்றார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.